ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகஜிமி தகஜோனு 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 கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் செழிப்பை நீ காண்பாய், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் செழிப்பை நீ காண்பாய்.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகஜிமி தகஜொன 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 இல்லத்தில் உன் மனைவி கனி தரும் தாட்ச செடி, பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகள் போல் வளர்வாள்கள். இல்லத்தில் உன் மனைவி கனி தரும் தாட்ச செடி, பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல் வளர்வாள்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பது நிச்சயமே, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகஜிமி தகஜொன 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 Praise the Lord. லேலுயா. பழைய புதிய வருட ஆராதனைக்கு வந்திருக்கிறதான நம்முடைய சபை மக்கள், என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ள நாம் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆனால் இந்த 25வது ஆண்டு நாம் பெற்றுக்கொள்ளாத எந்த ஆசீர்வாதம் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த ஜெப விண்ணப்பம் இன்னும் கேட்கப்படவில்லையோ, அதை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு யாருமே சோர்ந்து போகாதுங்க. கட்டாயம் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும், என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு காணப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக உபாகம புஸ்தகம் 1 அதிகாரம் அதில் 31வது வசனத்தை படிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, உங்களை சுமந்து கொண்டு வந்ததை
கண்டீர்களே. ஹல்லேலூயா. இதுவரையிலேயும் தேவனாகிய கர்த்தர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல இந்த இடத்துக்கு வருகிறது வரையிலேயும் ஜனவரி 1 தேதியிலிருந்து டிசம்பர் 31 மணியை பார்க்கும்போது 11:35 ஆயிருக்கிறது. இதுவரையிலேயும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் இருதயத்தின் ஆழத்தில் இந்த நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 103 சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நினைத்து நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போமானால் கட்டாயம் இன்னும் நாம் நமக்கு கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் கட்டாயம் தருவார். நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னை அவர் வெட்கப்பட விடமாட்டார். இப்படி நாம் உற்சாகமான வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போமானால் இந்த புதிய ஆண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் செய்த இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறதை பார்க்கும்போது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படியானால் நாம் மறக்காதபடிக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, பிள்ளைய யாரும் சுமக்க மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் சுமக்கிறாங்க, மற்றவங்க சுமக்க மாட்டேன்றாங்க. இப்போ அதுலேயும் ஒரு ஸ்டைல் வந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, அப்படி போகிறாங்க, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வண்டியை ஒன்று வாங்கிக்கிறாங்க, அதுக்குள்ளே பிள்ளைய படுக்க வச்சு அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்மை அவர் சுமந்து கொண்டு வருகிறாராம். அப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அதனால தானே என்னமோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்பும் போது என்று நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அவருக்கு தெரியுது முதல்லையே, பொல்லாதவர்களாகிய நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைய என்ன செய்வாங்க, தோள் மேலே உட்கார வச்சு 2 காலையும் போட்டு அந்த பிள்ளை அப்பாவுடைய தலைமுடிய பிடிச்சிட்டு இருக்கும். அது ஒரு காலம். ஆனால் இப்பொழுது தூக்குவதற்கு சுமை, அதாவது பாரத்தை சுமப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. எல்லாரும் அந்த பிள்ளைய வேற யாராவது தூக்குவாங்களா, யாராவது அவங்க பார்த்துக்குவாங்களா அப்படி என்று விட்டு விடுகிற ஒரு நிலைமையில காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், ஒரு பிள்ளையை சுமந்து கொள்வது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேனே. இந்த 1 வருஷம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா. யாருமே பாரத்தை சுமக்க தயாராக இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி வரையிலேயும் நம்மை சுமப்பதற்கென்று ஒரு தேவன் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறபடி வருஷத்தின் துவக்கம் முதல் இம்மட்டும் எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், சோதனைகள், பற்றாக்குறைகள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தை பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்படியானால் நம்ம என்னென்ன வருத்தங்களில் இருக்கிறோம், எந்தெந்த உபத்திரவத்தில் இருக்கிறோம், என்ன பற்றாக்குறையில் இருக்கிறோம், எந்த தேவைக்காக காத்திருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் நம்முடைய பாரத்தை அவர் சுமக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய தேவன் மகா பெரிய பிரபுவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்றைக்கு மோசே
இஸ்ரவேலரை அழைத்து கொண்டு வரும்போது அவர் என்ன செய்தார்? ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. இஸ்ரவேலரை அழைத்து கொண்டு வரும்போது கானானுடைய எல்லா பக்கத்தில் வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துட்டு என்ன சொன்னாங்க? நாங்கள் வாக்குத்தத்த பூமிக்கு போவதற்கு 12 பேர் போனாங்க வேகு பார்ப்பதற்காக. அதில் 10 பேர் சொன்னாங்க இந்த தேசம் நல்ல தேசம் கிடையாது, இது கெட்ட தேசம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எது எப்படி சொன்னாலும் அங்கே ஏனாக்கியர் இருக்கிறார்கள், ராட்சசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்படுகிறோம் என்று அவர்கள் முறுமுறுப்போடு சோர்வோடு காணப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த மோசே சொல்லி இருக்கிறார், இதுவரையிலேயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் இதுவரையிலேயும் ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே. வருகிற வழிகளிலெல்லாம் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள். வழியில் இந்த செங்கடல் காணப்பட்டது, மாறாவின் கசப்பான தண்ணீர் காணப்பட்டது, ஆகாரம் இல்லை, மன்னாவை கொடுத்தார். இப்படி பலவிதமான உபத்திரவங்களின் மத்தியிலே அவர்கள் கடந்து வந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்தாரே. நீங்கள் ஏன் முறுமுறுக்கிறீர்கள்? நீங்க அற்புதமானவர்கள், நீங்க பலசாலிகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் ஜனங்களை வழி நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் அந்த தேசத்தின் மக்கள் பலவான்கள், பட்டணம் அரணிப்பானது, பெரியது, ஏனாக்கியர் இருக்கிறார்கள், அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் வெட்டிக்கிளைகளை போல இருக்கிறோம் என்று தங்களை தாழ்த்தினதை பார்க்கிறோம். தங்களை ஒன்றுமில்லாதவர்களாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். காலேபும் யோசுவாவும் போய் பார்த்து விட்டு சொன்னாங்க, இந்த தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பார்வையில அவங்க கண்களுக்கு அந்த தேசம் நல்ல தேசமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிற மக்களுக்கு அந்த தேசம் ஒரு உபத்திரவத்தின் தேசமாய் காணப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைத்திருப்போமானால், சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படி கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டை வரவேற்க இருக்கிறதான நாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாருங்க, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே நாம் படிக்கும் போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அப்ப சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லி இருக்கிறார். படிங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்முடைய தேவன் பாதியிலே விடுகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பாதியிலே விடுகிற தேவன் இல்லை. அப்படியானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை உடுத்துவிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை போல கர்த்தராகிய நான் உங்களை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உங்களை காத்து கொள்ளுவேன் என்று சொன்ன தேவன் நம்மை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார் என்றால் இருதயத்தின் ஆழத்தில்
ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பராமரிக்க ஒருவர் இருக்கிறார். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். குழந்தை முதல் பெரியவர்கள் வரையும் நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நாம் ஒரே தகப்பனை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால நாம் எப்பொழுதும் வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்போடு நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி பார்க்கும்போது பேதுரு சிறைச்சாலையிலே காணப்பட்டார். சிறைச்சாலையிலே காணப்படும்போது 4 வகுப்பு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 4 வகுப்பு பாதுகாப்பு என்றால் ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இத்தனை போர் சேவகர்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பேதுரு மேலே ஒரு பயம். பேதுரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன தூக்கிட்டு போயிடுவார். ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணது போது கல்லறைக்கு சீல் வச்சு காத்துட்டு இருந்தது போல பேதுருவை சிறையில் அடைச்சிட்டு இவங்க எல்லாம் இப்போ காத்துட்டு இருக்கிறாங்க. காத்துட்டு இருக்கும்போதும் ஆனால் பேதுரு கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டா கூட பேதுரு என்ன செய்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியானால் அவர் கர்த்தர் மேலே தன்னுடைய பாரத்தை வைத்துவிட்டு அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் சபையார் அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் சபையார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுருவோ தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் வந்து தட்டி விழாவிலே தட்டி எழுப்பி கொண்டு வராரு. அவருக்கு 4 வகுப்பு பாதுகாப்பு இருந்தாலும் எல்லா கதவுகளும் தானாய் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே யாரும் திறந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எத்தனை பாதுகாப்பை வைத்தாலும் என் தேவன் சித்தங்கொள்வீரானால் எல்லா கதவுகளும் எல்லா அடைப்பட்ட வாசல்களும் திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல நம்முடைய வளர்ச்சியை தடுக்க, நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்க, நம்முடைய குடும்பத்துக்கு வருகிற சமாதானத்தை தடுக்க சத்துருக்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் நிச்சயமாகவே இந்த புதிய வருஷத்தில் எல்லா தடைகளையும் எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இனி தாமதிக்காது. நமக்கு வருகிற ஆண்டு உபத்திரவத்தின் ஆண்டுகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால உபத்திரவங்கள் வருகிற நாட்கள் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது உலகத்துக்கு உபத்திரவம் காணப்பட்டாலும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உபத்திரவம் காணப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல நீதியின் சூரியன் உதிப்பார். ஹல்லேலூயா. அவர் உதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆகையினால நாம் எல்லா நாட்களும் நாம் உபாகமம் 32:11-12 வசனத்தில் நம்ம படிக்கும்போது தாவீது ராஜா கர்த்தரை பார்த்து சொல்றாரு, தேவரீர் இது உம்முடைய பார்வைக்கு எம்மாத்திரம், இது உம்முடைய பார்வைக்கு எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அப்படியானால் ஒரு ராஜாவே தேவனை பார்த்து சொல்றத பாருங்க, இது உம்முடைய பார்வைக்கு எம்மாத்திரம். இதுவரையும் நடத்தி வந்த நடத்துதல்கள் எல்லாவற்றையும் நாமும் அதுபோல ஆண்டவரை இதுவரையும் என்னை நீ நடத்தி வந்த நடத்துதல்களுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரை. நான் தகுதியில்லாத எங்களை என் தேவன் நினைத்திருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க ஆண்டவரை, எங்களை வழி நடத்தி வருகிறீரப்பா என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் விட வேண்டிய காரியங்களை விட்டு நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்தெந்த சுபாவங்கள் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு பின்னான நடந்து முடிஞ்ச காரியங்களை குறித்து நாம் அவையே சிந்தித்து கொண்டிராதபடிக்கு இனி வருகிற நாட்களிலே தேவன் என்னை அதிசயமாய் நடத்த போகிறார், என்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார் என்று ஒரு உற்சாகமான ஆவியோடு நாம் காணப்படுவோமானால் இன்னும் கர்த்தர் மேன்மையான பாதையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசேக்கு சித்தினா எல்லாம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெகபோத் துவங்கி விட்டது. நம்முடைய சபையில ஏசேக்கு சித்தினா எல்லா விதமான உபத்திரவங்களும் மறைந்து விட்டது. இனி ரெகபோத் நம்முடைய வாழ்க்கையில துவங்கி விட்டபடினால நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால கழுகு தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் மேல் மறைத்து பாதுகாப்பது போல தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அந்நிய தெய்வம் நம்மோடு கூட இருந்தது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் மென்மேலும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். தந்தை சுமந்து கொள்வது போல உங்களை சுமந்து கொள்ளுகிற தேவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால அவர் நம்மை நிச்சயமாகவே சுமந்து தேற்றி ஆற்றி எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் உற்சாகத்தோடு புதிய வருஷத்தை நாம் எதிர்கொள்ளுவோம். புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. என் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஹalleluya. praise the Lord. எல்லாரும் அப்படியே எழும்பலாமா? praise the Lord. ஹalleluya. நம்முடைய ஊழியக்காரர்கள் தயவு செய்து ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya. எல்லாருடைய வாயிலிருந்தும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த 12 மணி கிராஸ் ஆகும்போது ஃபுல்லாக எல்லாரும் ஆவியிலே நிறைந்து இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான வேலைகளுக்கு எல்லாரும் செய்து கொண்டு இன்னைக்கு குடித்து வெறித்து இன்னைக்கு உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்பம் நினச்சி இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ரியல் ஜாய் இங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் ரியல் ஜாய், ரியல் அன்பு, ரியல் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைந்து இருக்கிற இந்த ஆலயத்தில் எல்லாரும் முடிந்தா வெளியில் இருக்கிறவங்களும் உள்ள வந்துருங்களேன். வெளியில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் உள்ள வந்து சும்மா அங்கே நில்லுங்க போதும், அந்த முனையில நில்லுங்க போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ள ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் முடிந்தால் எல்லாரும் உள்ள வந்துருங்க. ப்ளீஸ் 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 உள்ள வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த 12 மணி கிராஸ் ஆகும்போது யாரும் காம்பவுண்டில் இருக்க வேண்டாம், எல்லாரும் உள்ள வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் வாயில திறந்து பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 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 ஹல்லேலூயா. praise be unto thee. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Praise Jesus. Praise Jesus. Hallelujah. 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 Praise the Lord. 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 Hallelujah. 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 Praise the Lord. 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 Hallelujah. 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 Praise the Lord. Amen. 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 எல்லாரும் சேர்ந்து Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி Hallelujah.
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட பெரியவர். ஹல்லேலூயா. உலகிலே இருக்கும் அவனை விட
Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிட்டார். கர்த்தரே இதை சொன்னார். Praise the Lord. Hallelujah. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. Hallelujah. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து பாதுகாத்தீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்திலும் கர்த்தாவே அப்பா எல்லா முகங்களிலும் உள்ள கண்ணீரை கர்த்தர் துடைத்து ஆண்டவரே நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் கர்த்தர் நீக்கி போட போகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருபோதும் எங்களை மறந்து விடுகிற தேவன் இல்லப்பா. எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைத்து எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுக பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக இந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக எந்த தடைகளும் வராதபடிக்கு ஆண்டவரே ஆவியானவரை நாங்கள் முற்றிலுமாய் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மையான வழியிலே நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சார்பில் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லுவாங்க. சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். அப்படியே உட்காரலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாட்டு பாடலாமா? புது வருடம் இது, புது வருஷம், புதிய கிருபைகள் தந்திடுமே. புது வருஷம் இது, புது வருஷம், புதிய கிருபைகள் தந்திடுமே. ஆண்டுகள் தோறும் நன்மைகளால் முடிசூட்டி நடத்துவாரே. கரைகளை காட்டி. ஆண்டுகள் தோறும் நன்மைகளால் முடிசூட்டி நடத்துவாரே. காத்து தவிக்கும் உள்ள மகிழ்ந்து ஆசீர்வாதம் பெறுவாரே. காத்து தவிக்கும்
என்றைக்கும் உள்ள மகிழ ஆசீர்வாதம் அருளுவாரே. புது வருஷம் இது, புது வருஷம், புதிய கிருபைகள் தந்திடுவே. புது வருஷம் இது, புது வருஷம், புதிய கிருபைகள் தந்திடுவே. Praise the Lord. இயேசு நல்லவர். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி. அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். அலறி திகைக்கும் சீஷரை கண்டு, அலறி திகைக்கும் சீஷரை கண்டு அப்பால் போறவள் போல் காண்பித்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார்.
ஆழ்கடல் வானுலக அனைத்திலும் அதிகாரம் கொண்ட அற்புத ஆழ்கடல் வானுலக அனைத்திலும் அதிகாரம் கொண்ட அற்புத அலைக்கடலே நீர் இறையாதே என்று வீசும் புயலை வியப்புடன் அதட்டினார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். பல பல வகைகளின் புயலுன் மேலே அலை அலையாய் வந்து மோதினாலும் பல பல வகைகளில் புயலுன் மேலே அலை அலையாய் வந்து மோதினாலும் அங்கலாய்க்காதே ஆண்டவர் வருவார். உன் தேவன் உன் நிலைமையை அறிவார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள உன் தேவன் உறங்காதுனை காக்கும் கிருபையின் தேவன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள உன் தேவன் உறங்காதுனை காக்கும் கிருபையின் தேவன். வலது இடது புறம் சாயும் போது வந்தனைக்கும் அவர் காயத்தின் கரமே. அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடலிலே நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். பல பல வகைகளில் புயலுன் மேலே அலை அலையாய் வந்து மோதினாலும் பல பல வகைகளில் புயலுன் மேலே அலை அலையாய் வந்து மோதினாலும் அங்கலாய்க்காதே ஆண்டவர் வருவார். உன் தேவன் உன் நிலைமையை அறிவார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில் அலைக்கடல் மேலே நடந்து வந்தார்.
அலறி திகைக்கும் சீஷரை கண்டு, அலறி திகைக்கும் சீஷரை கண்டு, அப்பால் போறவர் போல் காண்பித்தார். அலை மோதும் புயல் நடுவில், அலை கடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலை மோதும் புயல் நடுவில், அலை கடல் மேல் இயேசு நடந்து வந்தார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நாம் இங்கே புதிய வருஷத்தில் எல்லாரும் சபையாக பிரவேசித்து கொண்டிருக்கும்போது பாருங்கள், புதிய வருஷத்தில் ஒரு நல்ல மலையை கர்த்தர் தந்துருக்கார். ஹல்லேலூயா. இது என்ன மலை? ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மலையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் இந்த நாளிலே, வருஷத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நாம் அப்படி விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த மலை ஆசீர்வாதமான மலை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் மீண்டும் ஒரு விசை உங்களை எல்லாரும், சபையார் அனைவர் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் வாக்குத்தத்த வசனத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்போம். ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே.
தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை. நீங்க இல்லை நானும் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை. உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை. நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வேறு தெய்வம் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்மோடு அன்போடு இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு கூட எப்பொழுதும் கூட இருக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். அதை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் செல்வோம். செய்தி முடிந்த பிறகு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, நம் ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். இப்பொழுதும் வாசியுங்கள் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி விடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் மனிதன் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைமையிலே, அதாவது சில பாடுகள் வாழ்க்கையிலே, சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள் வரும்போது தன்னால் போல சில கவலை, துக்கம், முகத்தில் கண்ணீர் வந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் சில காரியங்களிலே எதிர்பார்ப்போடு இருக்கிற, என்ன தேவைக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அது கிடைக்காமல் இருக்கும்போது, எந்த ஒரு காரியம், ஒரு நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று மனிதர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அது நடக்காமல் சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள் வாழ்க்கையில் காணப்படும் போது அதை சிந்தித்து யோசித்து சில நேரம் அதை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் சில நேரம் வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் எல்லா முகங்களிலிருந்து நான் கண்ணீரை துடைப்பேன், இந்த என் ஜனத்தின் நிந்தையை நான் பூமியில் இராதபடிக்கு நான் அதை நீக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் கண்ணீரை துடைக்கிறவர். வேதத்தில் அநேக தேவ மனிதர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டிருக்கிறார்கள். அழுகை, கண்ணீர், நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கண்ணீர் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறாராம். நம்முடைய கண்ணீர், நான் பொதுவாக எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வரதான் செய்யும். யாருக்குமே கண்ணீர் வராதுன்னு சொல்லவே முடியாது. மனிதன் உலகத்தில் பிறக்கும்போதே அவன் எப்படி பிறக்கிறாங்க? அழுதுகிட்டு தான் பிறக்கிறாங்க. மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மற்றவர்கள் அழுகிறத நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்
கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபத்தின் மூலமாக கண்ணீரோடு இருதயம் நொறுங்குண்டவர்களாக தேவ சமூகத்திலே நாம் என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் அதற்குரிய பலனை, அதற்குரிய நன்மையை, அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் எல்லா முகங்களிலிருந்தும் நான் கண்ணீரை துடைப்பேன், என் ஜனத்தின் நிந்தையை நான் பூமியில் இராதபடிக்கு நான் அதை புரட்டி தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிந்தையை நீக்குகிறவர். வேதத்தில் அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்க முடியும். வாசிங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீதும் அவனுடைய மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, எதிர்பாராத ஒரு சம்பவம் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. எதிர்பார்க்கவே இல்லை, நினைச்சு பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் என்று சொல்லி. தாவீதும் அவனோடு கூட இருந்த மனிதரும் ஒரு வேற இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அப்பொழுது சிக்லாக் என்றதான ஒரு இடத்துல தாவீதுடைய குடும்பமும் அவனுடைய எல்லா விதமான பிள்ளைகள், ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல அவனுக்குரிய மிருக ஜீவங்கள், தாவீது மாத்திரமல்ல அவனோடு கூட இருந்த யுத்த மனிதருடைய குடும்பங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாமே அந்த சிக்லாக் பட்டணத்தில் இருந்தார்கள். அந்த ஒரு நேரம் அவர்கள் தாவீது வெளியே போயிருந்த போது அமலேக்கியர்கள், சத்துருக்கள் வந்து அவருடைய அந்த குடும்பத்தை சிறைப்பிடித்து கொண்டு அவர்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் மீண்டும் வந்து பார்க்கும்போது அங்கே சிக்லாக் பட்டணத்தில் ஒருவரும் இல்லை, தன் குடும்பங்கள் இல்லை, அவளுடைய வஸ்துக்கள், மிருக ஜீவங்கள், சொத்து எதுவுமே இல்லை. அதை பார்த்த உடனே அவர்கள் தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் அளந்தார்கள். ஐயோ, எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோமே, இழந்தது எல்லா நம்முடைய குடும்பங்கள், எல்லா விதமான பொருட்கள், மிருக ஜீவங்கள் எங்கு போனது என்று தெரியவில்லையே என்று சொல்லி எல்லாரும் அழுதார்களாம். தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கூட இருந்த தாவீதோடு கூட இருந்ததான மனிதர்களெல்லாம் தாவீதின் மேல் எரிச்சல் உண்டாகி இவன் மூலமாக தானே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது என்று சொல்லி தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தருக்குள்ளே அவன் திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு அவன் ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது அவன் கேட்கிறான், கர்த்தாவே, என்னுடைய எல்லா இழப்புகள், அதாவது குடும்பத்தை நான் இழந்து நிற்கிறேன், நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடிப்பேனா, இல்லை அதை தொடர்ந்து போகக்கூடாதா என்று சொல்லி அவன் ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்காத சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில் சில இழப்புகள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, ஏன் இந்த இழப்பு எனக்கு எப்படி அது மீண்டும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு ஆலோசனை சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார், நீங்கள் அதை தொடர்ந்து போங்கள். ஒருவேளை கடந்த வருஷத்தில் எந்த ஒரு இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நேரிட்டிருந்தாலும், ஒருவேளை குடும்பத்தில் அல்லது தொழிலில்
அல்லது வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற வேலையில் எந்த ஒரு இழப்பு நேரிட்டு இருந்தாலும் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை திருப்பி சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். அல்லேலூயா. எதையெல்லாம் இழந்து போனீர்களோ இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. எதற்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் நான் சரி செய்வேன். அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை நான் துடைத்து உங்கள் நிந்தையை இந்த பூமியிலே இராதபடிக்கு நான் அதை புரட்டி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் அதை நீக்கி விடுவேன், உங்கள் நிந்தையை நீக்கி விடுவேன். நீங்கள் இழந்ததை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது அவன் இழந்த ஒன்றையும் பெரிதாகிலும் சிறிதாகிலும் எதையும் இழந்து போகாமல் அவன் அப்படியே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. அது தாவீதின் கொள்ளை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் இழந்ததை உங்களுக்கு மீண்டும் கொடுத்து உங்கள் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் சில வேதனையோடு இருக்கலாம். ஐயோ, நான் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நஷ்டம் எனக்கு வந்துவிட்டதே, நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு இப்படி ஒரு இழப்பு வந்து விட்டதே அப்படி என்று சொல்லி நீங்கள் மனவேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன். அல்லேலூயா. உங்கள் நிந்தையை நான் நீக்குவேன், உங்கள் கண்ணீரை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக யோபுவின் சரித்திரம், ஸ்தோத்திரம், யோபுடைய சரித்திரம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. பாருங்க, யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபுவை அவனுடைய சிநேகிதரெல்லாம் பரியாசம் நிந்திக்கிறார்கள். ஸ்தோத்திரம். யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற என்ற ஒரு நல்ல தேவ மனுஷன். கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். திடீரென்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபு அவன் மிகுந்த ஒரு பெரிய மனிதனாக இருந்தான், ஐஸ்வர்யவானாக இருந்தான், எல்லா மிருக ஜீவன்கள், வேலையாட்கள்கள் எல்லாமே இருந்தது. பாருங்க, எல்லாம். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரோடு நெருங்கி பழகின ஒரு நல்ல தேவ மனுஷனாக இருந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு உபத்திரவம், ஒரு சோதனை வந்தது. ஒரு நாள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போக வேண்டிய நிலைமை வந்தது. ஆனாலும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் பாருங்க, அவன் சரீரத்தில் பலனை, சுகத்தை இழந்தான். தன்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளை இழந்தான். தன்னுடைய சொத்து ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் இழந்த போதிலும் அவன் கர்த்தரையே நம்பியிருந்தான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், பாருங்க, சிநேகிதரெல்லாம் நிந்திக்கிறாங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்த சிநேகிதர்கள் அவன் அப்படியே பேசி கொண்டிருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, சிநேகிதர் யோபுவை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். பாருங்க, அந்த நேரத்தில் கூட யோபு என்ன சொல்லியிருக்க முடியும்? அவன் பொறுமையோடு தான் இருந்தான். நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிடுங்க, என்ன வேணாலும் பரியாசம் பண்ணிக்கிடுங்க, ஒரு நாள் வரப்போகுது, நான் சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். என் வாழ்க்கையிலே என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பு என்னை விட்டு பிரிக்காது. அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அவர் என்ன செய்தாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை நம்பியிருப்பேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல,
என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாஞ்சை யோபுக்குள்ளே இருந்தது. யோபு பாருங்க, அவன் பொறுமையோடு இருந்தான். அவன் பொறுமையோடு இருந்ததுனால பாருங்க, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் ரெண்டத்தனையாக அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிந்தையை நான் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நிந்தைகளை நான் நீக்கி விடுவேன். ஆண்டவர் நீக்கிவிட்டு உங்களுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தான். யோபு நிதானமாய் பேசினான். கர்த்தரே சொல்லுகிறார், அதாவது என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு, அதாவது யோபுவை நிந்திக்கிற பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு சிநேகிதர்கள் பேசினார்கள். ஆனால் யோபு பொறுமையோடு இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய எல்லா விதமான நம்பிக்கையை பார்த்து, அவனுடைய பொறுமையை பார்த்து கர்த்தர் அவனை ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்படி என்றால் இந்த உலகத்தில் என்ன பாடுகள் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை ரெண்டத்தனையாக ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இழந்ததை எல்லாம் கர்த்தர் 2 மடங்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வெட்கப்பட்ட அந்த இடத்துல, அவன் தலைகுனி நிறந்த அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக உங்கள் இலச்சைக்கு பதிலாக பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் நிந்தனைக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் பேர் தான் நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் உற்சாகத்தோடு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்போது எப்படி அதை நாங்கள் வாங்கி கொள்ள முடியும்? இவ்வளோ நேரம் இந்த நேரத்தில் இப்படி பேசுனீங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அப்படியே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நிந்தையை நான் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 2 வசனம் 3 அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, எசேக்கியா என்றதான ஒரு ராஜா, யூதேயா ராஜா, அவனுக்கு திடீரென்று ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. அந்த வியாதியிலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், அதாவது உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வந்தது. அப்பொழுது எசேக்கியா ராஜா அவன் முதலாவது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு, அவன் பாருங்க அழுகையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேனே, உத்தமமாய் நான் நடந்தேனே, கர்த்தாவே நீர் என்னை நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜெபித்து, வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய
விடுதலை. கர்த்தர் அவனை குணமாக்கினார். பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்கினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் அந்த வியாதியை கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 15 வருஷம் அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. வியாதி நிமித்தமாக, சுகவீனத்தின் நிமித்தமாக, எந்த ஒரு பலவீனம், வியாதி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் அதை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. எல்லா வியாதியை கர்த்தர் குணமாக்குவார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும் சுகமாக்குகிற வல்லமை உங்கள் மேலே இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிந்தையை பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் அதை நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக அவள் மிகவும் அழுகையோடு இருந்தாள். அவளுடைய சகோதரி அவளை நிந்தித்து கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் தேவ சமூகத்தில் வந்து அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழுகையோடு அவள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்னாளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் அதற்குரிய பலனை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாளுடைய நிந்தையை நீக்கி அவளுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதத்தை சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எது நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். நான் இத்தனை பரிசுத்தவான்கள் தேவனுடைய மனிதர்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். தாவீது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அவன் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொண்டான். யோபு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சோதனையிலே அவன் பொறுமையோடு, அவன் ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்த போது அவன் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜா அவன் சரீரத்தில் காணப்பட்ட அந்த கொடிய வியாதியிலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்த போது கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்துக்காக அன்னாள் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்து தேசத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன தேவைக்காக ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிறீங்களோ அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் நிந்தையை கர்த்தர் நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமா? எழும்பி நின்று ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை நான் துடைத்து என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நான் முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் கண்ணீரை காண்கிற தேவன், நீர் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், எங்கள் நிந்தையை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துகிறதா, எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ணீரை கர்த்தர் களிப்பாக, ஆனந்த களிப்பாக மாற்ற
என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் கண்ணீரின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே, என் நிந்தனையின் பாதையிலே, எப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் நடந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நான் அதை நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலே எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வார்த்தையின்படியே நம்மை நடத்த, அவருடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த வருஷத்தில் முதல் நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி ராஜா கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த புதிய வருஷத்தில் புது நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புது கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ராஜாவே நாங்கள் இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.